பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையானது இன்று நிறைவு பெறுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தற்போது தமிழகம் வந்தடைந்துள்ளார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். வணக்கம் மகேஷ். தற்போது விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் வந்தடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார்? எந்தெந்த கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர்? விவரம். நிச்சயமாக தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் என் மண் என் மக்களுடைய யாத்திரை மத்திய உள்துறை இணையமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அவர் நடைபயணம் மேற்கொண்டு மக்களிடையே பாஜகவினுடைய வளர்ச்சி, அதே போல பல்வேறு கட்சிகள் செய்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னிலைப்படுத்தி இந்த பாத யாத்திரையை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த சூழ்நிலை இன்று காலையில பாத்தீங்கன்னா திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு ஆகிய தொகுதிகளில் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல இந்த தொகுதிகளுடைய பாத யாத்திரை நிறைவு பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சாங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா 1000 ஏக்கர் பரப்பளவில் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட பாத யாத்திரையுடைய நிறைவு பொதுக்கூட்டத்திற்காக பாஜக சார்பாக பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதான் பார்க்க முடிகிறது. சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் அமரக்கூடிய வகையில பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 2 லட்சம் பேர் வரை உணவு உண்ணக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பின் கீழே இந்த பகுதி கொண்டு வரப்பட்டிருப்பதான் பார்க்க முடியுது. ஏற்கனவே அதிமுக பாஜக உறவில் சிக்கல் நீடித்து வந்தக்கூடிய சூழ்நிலை பாஜக தமிழகத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு, குறிப்பாக ஐஜேகே, புதிய தமிழக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு இந்த பிரதமர் வருகையின் போது ஒரே நேரத்துல கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடையில் ஏற்றி தங்களுடைய பலத்தை காட்டியிருப்பதற்காக இந்த நிறைவு பொதுக்கூட்டமானது பாஜகவுக்கு ஒரு பலனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் பொதுக்கூட்டத்தினுடைய வருகை என்பது அதிக அளவில் இருந்துதான் வருகிறது. சுமார் 20க்கும் மேற்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளர்கள், அதே போல மேற்கு மண்டல ஐஜி தலைமையில போலீசார் பாதுகாப்பு பணியும் இங்கு அதிகப்படுத்தப்பட்டு இருப்பதன் காரணமாகவும் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பாராளுமன்ற தொகுதிகளை மையப்படுத்தி இந்த பொதுக்கூட்டமானது முன்னோட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக அமைக்கப்பட்டிருப்பதான் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து பிரதமருடைய தமிழக வருகை என்பது தமிழக அரசியலிலும் அதே போல பாஜக கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவமாக இருக்கும் என அக்கட்சியினுடைய தொண்டர்களும் அதே போல மாநில தலைவர்களும் எண்ணி வரக்கூடிய சூழ்நிலை பிரதமருடைய இந்த என் மண் என் மக்களுடைய பாத யாத்திரையினுடைய நிறைவு விழா என்பது முக்கியத்துவமாக பார்க்க முடியுது. சுமார் 30 நிமிடங்கள் வரை இவர் இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து பல்வேறு மாற்றங்கள் தமிழக அரசியல் களத்தில் நிகழும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலை பிரதமருடைய இந்த பொதுக்கூட்டத்தின் உரை என்பது கட்டாயமாக தமிழகத்தில் முக்கிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.